வணக்கம் நண்பர்களே, என் பெயர் அருண். நான் தற்போது கல்லூரியின் 2ஆம் ஆண்டு மாணவன். விடுமுறை வந்தால் என் மனது ஓரிடத்திற்கே போய்ச் சேரும். என் அத்தை வீடு. அந்த இடத்தில் ஒரு விசேஷமான அமைதி, ஒரே மாதிரியான பாசம், என் வாழ்வில் வேறெந்த இடத்திலும் இல்லாத ஒரு பூரிப்பு இருந்தது. இந்த முறை போனதும் வழக்கம் போலவே கதவைத் தட்டினேன். கதவின் அகிலம் மெதுவாக திறந்தது. அத்தை வெளியே வந்தார். ஆனால் அந்த கணம் என்னோடு எப்போதும் நடந்ததல்ல. அவர் பார்வையில் ஒரு புதிய ஒளி இருந்தது. சாம்பல் கலந்த இளஞ்சிவப்பு துணிகள். அந்த நிமிடம் என் மனதுக்குள் எதையோ எழுப்பியது. அந்த நிமிடம்தான் என் அத்தை இன்று மிகவும் அழகாக, மங்களகரமாக தோன்றினாள். வீட்டின் பின்புறம் நீளமாக பரந்திருந்த காட்டுக்கோணங்கள், கொடிகள், மரங்களால் சூழப்பட்டிருந்தது. பறவைகளின் கூவலும் இலைகள் காற்றில் நசுக்கும் ஒளியும் எனக்கு ஒரு விதமான ஆனந்தம் தந்தது. அந்த வீட்டின் வாசலில் நின்றபடியே ஓர் ஆழ்ந்த அமைதி என்னுள் பரவியது. அந்த விருந்தான வனப்பில் நிறைந்த என் அத்தை வீட்டில் அந்த மாலை நேரத்தில் நான் அறிந்து கொள்ளாத ஓர் உண்மை என்னை நோக்கி நடந்து கொண்டிருந்தது. இன்னும் எனக்குத் தெரியவில்லை. அந்த ஊரில்தான் அடுத்த நாள் நான் பஜனை பாடப் போகிறேன் என்று. வீட்டுக்குள் நுழைந்தவுடன் அத்தை எனக்கு ஒரு கோப்பை காப்பி கொடுத்தார். நாங்கள் இருவரும் அங்குள்ள சாமானியமான அறையிலேயே எளிமையாக அமர்ந்தோம். அவர் என்னிடம் என் கல்லூரிப் படிப்பைப் பற்றி கேட்டார். அருண், இப்போ எல்லாம் படிப்பு எப்படி போகுது? கல்லூரியில சந்தோஷமா இருக்கியா? என்று எளிதாகக் கேட்டார். நானும் சிரித்தவாறே, படிப்போ சரிதான். ஆனா ஊருக்கு வந்தாதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நீங்களாமே எப்படி இருக்கீங்க? அவர் சற்று மௌனமான புன்னகையோடு மெதுவாக சொன்னார். உன் மாமா ஊர்ல வேலைக்கு போயிருக்காரு அருண். 1 மாதத்திற்கு ஒருத்தி மாத்திரம்தான் வருகிறார். சில சமயங்களில் மட்டும் பேசிக்கிறோம். வீட்ல எல்லாம் எனக்கே ஒரு பொறுப்பா ஆயிடுச்சு. அந்த சொற்கள் எளியவையாயிருந்தாலும் அதில் ஒரு தனிமை தோன்றியது. அவர் அதைக் காட்ட நினைக்கவில்லை. ஆனாலும் தோன்றியது. அதன் பிறகு அவர் என்னை வீட்டின் பின்புறம் அழைத்துச் சென்றார். அங்கிருந்தது ஒரு பழைய பூஜை அறை. அருண், இங்க பார். இந்த அறை எப்பவுமே பயணிகள் தங்கும் இடமா இருந்தது. ஆனா இப்போ சுத்தமில்லாமல் இருக்கு. உன் மாமா இல்லாததால எனக்கே எல்லாம் சமாளிக்க முடியல. நீ வாடா, சுத்தம் பண்ணி கொடு. அவள் அழைத்த மாதிரி நானும் உள்ளே சென்றேன். பூஜை அறையின் பின்னே ஒரு சிறிய குகை போன்ற சுரங்கம் இருந்தது. அங்கே காற்றோட்டமில்லாமல் சிறிது கருமை இருந்தது. மெதுவா பண்ணு அருண், ஒன்னும் அவசரமில்ல என்று சொல்லிக்கொண்டே கதவின் அருகில் நின்றார். நானும் மெதுவாக அந்த இடத்தை ஒவ்வொன்றாக சுத்தம் செய்ய ஆரம்பித்தேன். எதிரில் இருந்த பழைய விளக்குகள், தூசியில் மூடிய திரைகள், சில பஞ்சாங்கங்கள், எல்லாமே ஒரு காலம் தாங்கிய க்ஷேத்திர வாசல் போலவே இருந்தது. அந்த இடத்தைச் சுத்தம் செய்தபோது என் உள்ளமும் ஓரளவுக்கு அமைதியடைந்தது போல் இருந்தது. அந்த நிமிடத்தில் அவர் சிரித்தார். இப்போதான் பார்க்க சுத்தமாகவும் அழகாகவும் இருக்கு. இனிமேல் இந்த இடத்தில யார் வேண்டுமானாலும் வந்து தங்கலாம். அந்த சிரிப்பும், அந்த நிமிடமும், அந்த அமைதியும், அந்த குகையை விட என்னுள் ஒரு வகை உருக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த இரவுக்குச் சமாதானமாய் முடிவூட்டிய என் உறக்கம், காலையில் ஒரு மெதுவான அழைப்பால் விழித்தது. அருண், இன்னும் தூங்கிறியா? வா, உனக்கு ஒருத்தரை பரிச்சயப்படுத்தணும். அத்தையின் குரல் வழக்கம் போல பாசமுடனும் ஒரு சிறிய உற்சாகத்துடனும் வந்தது. நான் விழித்து பாதரசக் குளிரைத் தாண்டி முன்வாசலில் வந்தபோது அத்தையின் அருகில் ஒரு நலமிகு பெண்மணி நின்று கொண்டிருந்தார். இவங்கதான் ஈஸ்வரி, நம்ம பக்கத்து வீட்டு நல்ல நண்பி. எனக்கு என் சகோதரி மாதிரி. ஈஸ்வரி அம்மா சிறிய புன்னகையோடு என்னைப் பார்த்து தலையசைத்தார். வயதின் அடையாளங்கள் அவளது முகத்தில் இருந்தாலும் அவரில் ஓர் நிதானமும் பெருமையும் இருந்தது. அவர் அங்கிருந்து என்னை அழைத்துச் சென்றார். பக்கத்து வீட்டின் பின்புறத்தில் ஒரு கொஞ்சம் வாடிய பூச்சோலைக் கடந்து ஒரு புதைந்த பாதையை வைத்து சென்றோம். அங்கேயும் ஒரு பழைய குகை இருந்தது. ஆனால் இது முற்றிலும் மாறுபட்டது. இதயமா இருக்கு அருண். ஆனா பல வருடங்களாக இதை யாருமே சுத்தம் செய்யல. நம்ப வீட்டில பெரியவர்கள் இருந்த காலத்தில இதுல விசேஷ பூஜைகள் நடந்திருக்கு. நீ இந்த இடத்தையும் சுத்தம் பண்ண முடியுமா? அவரது வார்த்தைகள் ஒரு நம்பிக்கையுடன் வந்தன. நானும் ஒப்புக்கொண்டேன். ஆனால் இது முன் குகையை விட கடினமான வேலை. தூசிகளும், பழைய பூஜைப் பொருட்களும், சில இடங்களில் முடிந்த கொடிகளும், அவை அனைத்தும் ஒரு காலத்தைய சாட்சியங்கள் போல இருந்தன. சுத்தம் செய்யும் ஒவ்வொரு அடி எடுப்பிலும் அந்த இடத்தின் மீதான ஈஸ்வரி அம்மாவின் பாசமும் அதன் மீது என் கவனமும் ஒன்றாய் ஒரு அமைதி தோற்றுவித்தது. வேலை முடிந்து அவர்கள் வீட்டிலிருந்தும் நான் திரும்பினேன். மாலை நேரம். அத்தையுடன் பழக்கப்படி நாங்கள் டிவி அணைத்தோம். பஜனை பாட்டு ஓடியது. மெல்லிசையாக ஒலித்த அந்த ராகம் என் உள்ளத்தில் நிம்மதியாக ஊன்றியது. ராமா, ராமா என்று ஒலிக்கும் அந்த பாட்டு பழைய தூசிகள் கூட நினைவுகளாக பறந்தன.
அத்தையின் முகத்தில் இருந்த அமைதியும் என்னுள் வந்த பக்தியுணர்வும் அந்த குயிலிசைமிக்க வினாடிகளில் எங்கும் பரவியது. பிறகு அத்தையின் வீட்டிலுள்ள அந்த அமைதி நிரம்பிய அறையில் நானும் உறங்கி விழுந்தேன். ஆனால் அந்த உறக்கம் ஒரு சாதாரண உறக்கமல்ல. அது என் வாழ்வில் ஒரு புதிய திருப்பத்திற்கு தயாராக்கும் ஓர் அமைதியான தொடக்கம் போலவே இருந்தது. அடுத்த நாள் காலை வெயில் இன்னும் முழுமையாக வீசவில்லை. தூங்கிக் கிடந்த மரங்களின் இடையே ஊரின் உயிர் எழும் ஒரு மெல்லிய சுழற்சி. நான் என் கண்களைத் திறந்து முகத்திலே சிறு குளிர்ச்சி கொண்டு வாசலுக்கு வந்தேன். அது என்ன அழகான நிமிடம்! எங்கள் வீட்டின் முன் ஊரிலிருந்த பெண்கள், மூதாட்டிகள், சில புருஷர்கள் கூட அனைவரும் ஓரமாய் நின்று இருந்தார்கள். அவர்கள் முகத்தில் ஒரு பக்தி நிறைந்த அமைதியும் அதிசயப் பார்வையும் இருந்தது. அருண், நீங்க நேத்து பஜனை பாடினது, அந்த ராகம், அந்த சுருதி, அது எங்க மனசுக்குள்ள நெஞ்சில் ஊர்ந்தது. இனிமே நீங்க தான் எங்க ஊர்ல பஜனை பாடணும் என்று ஒருவரும் அவருக்குப் பின்பு இன்னொருவரும் கேட்டார்கள். அந்தக் கேட்கும் குரல் இல்லாத வினாவாய் என் உள்ளத்தில் எழுந்தது. நான் திரும்பிப் பார்த்தேன். அத்தையை நோக்கி, அத்தை, ஏன் இப்படி எல்லாரும் இவ்வளவு பாசமா என் பஜனை பத்தி பேசுறாங்க? அவர் என் அருகே வந்து மெதுவாகச் சிரித்தார். அந்த சிரிப்பில் தாய்ப்பாசம், புரிதல், பெருமை அனைத்தும் கலந்திருந்தது. அருண், இந்த ஊர்ல பலர் பஜனை பாடுவாங்க. ஆனா யாருக்கும் முழுமையான ராகக்குத்தம் தெரியாது. அந்த சுருதி, அந்த ராகம், அந்த உணர்வு, அது நீ பாடும்போது தெளிவா நம்ம காதுக்குள்ள நுழைக்குது. உன் பாட்டிலே பிழை இல்ல. அதனாலதான் நம்ம ஊரு முழுக்க உன்னை கேட்க ஆசை. அந்த வார்த்தைகள் என் உள்ளத்தை சிலிர்க்க வைத்தன. நான் எதற்காக பிறந்தேன் என்பதை உணர்த்தும் ஒரு வழிகாட்டி போல் அவர் பேச்சு இருந்தது. அன்று மாலை அத்தையோடும் ஈஸ்வரியம்மாவோடும் சேர்ந்து நாங்கள் சின்ன சின்ன பஜனை ராகங்களை ஒழுங்குபடுத்தினோம். வீட்டின் வாசலில் ஒரு மெதுவான விளக்கொளியில் நான் பஜனை துவங்கினேன். ஜெயராமா, ஜெயராமா, ஜெய ஜெயராமா. அந்த ராகம் ஊரின் தெருக்களில் பரவியது. அனைத்து வீடுகளிலும் சத்தமில்லா அமைதி ஏற்பட்டது. பிள்ளைகள் ஓடாது. முதியோர் கண்களை மூடிக்கொண்டு கேட்டார்கள். பெண்கள் கையொட்டி பரவசத்தில் மிதந்தனர். அந்த குரலில் இருந்து பிறந்த அந்த அமைதி, ஒரு நாள் இரவுக்குப் பிறகு ஒரு முழு ஊர் எப்படி தன்னையே மறந்து போகும் என்பதற்கான சாட்சியமாயிருந்தது. இந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இதே மாதிரி இன்னும் நிறைய கதைங்களும் ஆடியோ ஃபார்மேட்ல வெர்ஷனை கேட்க நம்ம டெலிகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் ஆகலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த பஜனை நாட்கள் ஓர் அழகான கனவு போல முடிந்து நாள்கள் பறவையாய் பறந்து சென்றன. ஒரு நாள் காலை நான் என் துண்டுப்பையை எடுத்தபடியே அத்தையிடம் மெதுவாக சொன்னேன். அத்தை, என் விடுமுறை முடிஞ்சிடுச்சு. எனக்கு வீட்டுக்கு திரும்பணும். அந்த கணம் அவர் முகத்தில் ஒரு அமைதியான சோகத்தை பார்த்தேன். அவர் அதை வார்த்தைகளில் சொல்லவில்லை. ஆனால் அவரது கண்கள் சொன்னன. சில நிமிடங்கள் சும்மா இருந்த பிறகு அவர் என் தோளில் கையை வைத்தார். பரவாயில்லை அருண். அடுத்த முறை நீ வந்தா இன்னும் சில நாட்கள் நீங்க தங்கணும். அந்த குகைகளும் அந்த பஜனைகளும் உன் குரலும் இந்த ஊருக்கு தேவை. நாமெல்லாம் உன்னை எதிர்பார்த்து காத்திருப்போம். அந்த வார்த்தைகள் என் உள்ளத்தை தாங்க முடியாத அளவுக்கு நெகிழ்ச்சியூட்டின. பிறகு வழக்கம் போல ஊரை விட்டு பேருந்து ஏறினேன். பேருந்து நகரும் போதே அந்த பூஜை அறைகளும் மெல்ல ஒலிக்கும் பஜனை சுருதியும் மழை நனைந்த மரங்களும் ஆல் ஃபேடாகும் போல் இருந்தது. வீட்டிற்கு வந்து மீண்டும் என் பழைய காலகட்டத்தில் நுழைந்தேன். வீட்டில் சில நாள் தங்கிய பிறகு மீண்டும் என் கல்லூரி வாழ்க்கை தொடங்கியது. ஆனால் ஏதோ ஒன்று மாறிவிட்டது. நான் பாடும் பஜனை பாடலில்லை, அது ஒரு ஆன்மா. கல்லூரி நிகழ்ச்சிகளில், தினசரி சங்கு நேரங்களில் எனது பஜனை பாடல்கள் மாணவர்களின் கவனத்தை ஈர்த்தன. மறந்திருந்த சிலர் பக்தியை மீண்டும் உணர்ந்தனர். முதலில் ஒரு சின்ன வாசலில் இருந்து பரவிய அந்த குரல் இப்போது நூற்றுக்கணக்கான மாணவர்களின் மனதுக்குள் வழிந்தது. எனது பெயர் மெல்ல கல்லூரி முழுக்க பரவியது. அந்த புகழ் என் குரலுக்காக இல்லை, அந்த உணர்வுக்காக. ஆனால் என் உள்ளத்தில் மட்டும் ஒரு எண்ணம் நிலைத்திருந்தது. அடுத்த விடுமுறை எப்போது வரும்? மீண்டும் அந்த குகையையும் பஜனையையும் அத்தையின் பாசத்தையும் சந்திக்க எப்போ? ஏனென்றால் எனக்கு தெரியும், அந்த ஊரில் என் குரலுக்கே இல்ல, என் உயிருக்கும் ஒரு இடம் இருக்கிறது. இந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இதே மாதிரி இன்னும் நிறைய கதைங்களும் ஆடியோ ஃபார்மேட்ல வெர்ஷனை கேட்க நம்ம டெலிகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் ஆகலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி.